ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். வணக்கம் 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 மக்களே. நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தைராய்டு. அதாவது தைராய்டு அப்படின்னா நமக்கு தைராய்டு பிரச்சனையினால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் வருது. அதாவது பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தால் கூட அது தைராய்டுனால அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பிரச்சனை அதிகமாகிடுச்சு. குழந்தை இல்லையா, தைராய்டு. குண்டா இருக்கியா, தைராய்டு. படப்படப்பு இருக்கா, தைராய்டு. கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கா, தைராய்டு இருக்கான்னு பாரு. பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குதா, தைராய்டு இருக்கான்னு பாரு. அப்படின்னு இருக்கிற அளவுக்கு எல்லாமே தைராய்டு பெரிய ப்ராப்ளமாக மாறிட்டு இருக்கு. ஆக்சுவலி தைராய்டுனால நம்ம குண்டாகிறோமா இல்லை குண்டுனால தைராய்டு வருதா அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய போட்டி தான். சரிங்களா? இப்போ தைராய்டுனால உண்மை என்னன்னா, தைராய்டுனால குண்டாகிறத விட குண்டா இருக்கிறதுனால தான் தைராய்டு ஜாஸ்தி ஆகுது. தைராய்டுங்கிறது நம்ம தொண்டையில் இந்த இடத்துல பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு T3 T4 அந்த மாதிரி நிறைய ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா நம்ம கர்ப்பப்பையோட இருக்கிற ஹார்மோனோட ரிலேட்டட் தான். அது நமக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி ப்ராப்ளம், அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதெல்லாம் சரிப்படுத்தி நம்மளை ஒரு நார்மல் லைஃப்பில் வச்சுருக்கும். இப்போ தைராய்டு ஆர்கனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இன்சுலின் ஹார்மோன் அந்த மாதிரி ஹார்மோனை கூட அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இதில் ஒரு ப்ராப்ளமா அங்கேயும் போய் எஃபெக்ட் பண்ணும். நம்மளோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் பாடி ஃபுல்லாக இங்கே ஒரு ப்ராப்ளம்னா அந்த உறுப்பு பாதிக்கப்படும், அங்கே ஒரு ப்ராப்ளமா இந்த உறுப்பு பாதிக்கப்படும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி நடக்கிறப்போ நம்ம எல்லா ஆர்கனையும் சீராகவும் சமமாகவும் வச்சுக்கிறது தான் ஒரு மனித இயல்பு. இப்போ அந்த தைராய்டில் பார்த்தீங்கன்னா அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு இருக்கும். அது இல்லாமல் ஹாஷிமோட்டோ தைராய்டைட்டிஸ், அது இல்லாமல் ஆட்டோஇம்யூன் தைராய்டைட்டிஸ், அது இல்லாமல் காய்டர், ஹாஷிமோட்டோ டிஸார்டர், அது மாதிரி நிறைய இருக்குது. காமனாக பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம் தான் நிறைய இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம்ங்கிறது தைராய்டு சுரப்பி கம்மியாக சுரக்கிறது. அதாவது அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர்னு சொல்லுவோம். இப்போ அது கம்மியாக சுரக்கிறப்போ இந்த ஹார்மோன் T3 T4 இந்த ஃப்ரீ T3 T4ம் நம்ம தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறதுனால அது ஃப்ரீ T3 ஃப்ரீ T4ம் எலிவேட் ஆயிடும். அப்படி எலிவேட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும். அதாவது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் ப்ராப்ளம். அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ், பீரியட்ஸ் வரவே வராது. அவங்க வெயிட் கெயின் ஆகிட்டே போவாங்க. ரொம்ப டிப்ரெஷன், முடி கொட்டும், படப்படப்பு இருக்கும், மன சோர்வு இருக்கும். அவங்களால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். தைராய்டு ஒரு தீர்க்க முடியாத வியாதியா? இப்போ ஒரு அலோபதிக்கு போகிறாங்க, ஒரு மெடிசன் எடுக்கிறாங்க. தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்றேன் டாக்டர், நான் வெயிட்டே குறையலை, 2-3 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன், வெயிட்டும் குறையலை, எனக்கு பீரியட்ஸும் ரெகுலராக வரமாட்டுது, ஆனால் நான் கண்டினியூஸாக டேப்லெட்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தான் நீங்கள் கண்டினியூஸாக டேப்லெட் போட்டாலும் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை மாற்றாத வரைக்கும் எதுவும் சரியாக போகிறதில்ல. இல்லை நான் அயோடின் உப்பு எடுத்துக்க சொன்னாங்க, நான் அதுதான் எடுத்துகிட்டு இருக்கேன், அப்படின்னு தைராய்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எலிவேட்டடாக இருக்குது. அதாவது தைராய்டு அயோடின் உப்பு தைராய்டு அளவை குறைக்குமே தவிர கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணும் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம எடுக்கிற உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும், நிறைய நடக்கணும், சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது, வெயிட் லாஸ் கண்டிப்பாக பண்ணணும், எனர்ஜியாக நிறைய சாப்பிடணும், ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகணும், நிறைய உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றணும். அதெல்லாம் விட்டுட்டு நான் தான் தைராய்டு மாத்திரை எடுக்கிறேனே, எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடும், நான் மெடிசன் மட்டும்தான் எடுப்பேன், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், நான் உடல் பருமனை குறைக்க மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன்னா நீங்கள் லைஃப் லாங் மெடிசன் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து கிடக்க வேண்டியதான். சரிங்களா? எனக்கு நிறைய முடி கொட்டுது, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஒரு பேஷண்ட் தைராய்டுக்கு வந்தாங்க. அவங்க டாக்டர் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன்னு எங்கள் வீட்டுக்கார் அடுத்த கல்யாணம் பண்ண போகிறாராம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பண்ணிக்கிட்டுமே, அவர் சந்தோஷமாக இருக்கட்டும், விட்டுருங்கப்பா. என்ன டாக்டர் நீங்கள் என்னை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. கிண்டல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஏதாவது டயட் மேனேஜ்மெண்ட் ஏதாவது பண்ணுறீங்களாப்பா? இல்லை டாக்டர் நான் அப்படிலாம் பண்ணலை, எதுவும் பண்ணலை, எனக்கு தைராய்டு இருக்குன்னு சொல்லி தைராய்டு மாத்திரை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், பட் எனக்கு வெயிட் குறையில, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், டாக்டர் அவள் என்னென்ன செய்கிறான்னு கேளுங்க டாக்டர் அப்படின்னு. என்னப்பா செய்கிறாங்க? அதாவது இவளுக்கு இங்கே மீசை தாடி எல்லாம் முளைக்குதான், அதுக்கு பியூட்டி பார்லர் போகணும், 2000 ரூபா வேணுமா மாதத்துக்கு, அதை செய்கிறா. நைட்டில் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதே கிடையாது, பிள்ளைங்க வந்தாலும் அவங்கள கண்டுக்கிறது கிடையாது, டிவி பார்க்குறது இல்லை கதை பேசுறது இல்லை செல்லு பார்க்குறது இது மாதிரியே இருக்கிறா, எந்த விதமான வெயிட்டை குறைக்கிறதுக்கும் எதுவுமே செய்யறதில்ல. பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டில் பரோட்டா வாங்கிட்டு வா, ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வான்னு கால் பண்ணுறா, வாங்கிட்டு வரலன்னா பெரிய சண்டை, சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு சொன்னார். ஏமா இதெல்லாம் நீ செய்யறியம்மா அப்படின்னு கேட்டால், இல்லை டாக்டர் என்னைக்கே ஒரு நாள் தான், வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னாங்க. வாரத்தில் ஒரு நாள் நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்றது ஓகே தான், நீங்கள் இவ்வளோ குண்டாக இருக்கீங்களே, உங்கள் வெயிட் எவ்வளோ பண்ணணும்? 110 kg. 110 kgன்னு சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாப்பா அப்படின்னு.
இல்லை ஒரு மாதிரி அமைதியாக இருந்தாங்க. நல்லா கேளுங்க டாக்டர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா அயோடியம் அப்படிங்கிற ஒரு மெடிசன் 200ல் நம்ம கொடுத்து மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் போடுப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லை வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னாங்க. வெயிட் லாஸ் ஆகும், ஆனால் மெடிசனால் ஆகாது. நீங்கள் நல்லா நடங்க, சாப்பிடுங்க, உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுங்க, நல்லா தூங்குங்க, செல்லு பார்க்காதீங்க, ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகுங்க, வேலை பாருங்கப்பா நிறையா அப்படின்னு. சரிங்க அப்படின்ட்டு போனாங்க. போயிட்டு கொஞ்சம் மாற்றிருப்பாங்க போல், கொஞ்சம் ஏதோ யோசிச்சிருக்காங்க நான் சொன்னதை மாற்றி. கொஞ்சம் அடுத்த தடவை வரப்போ ஒரு 7 kg அப்படி குறைஞ்சிருந்தாங்க. பீரியட்ஸ் வந்து 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மெடிசன் சாப்பிட ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த 3 மாதத்துக்கு வர்றது ஒரு 1.5 மாதத்தில் வர மாதிரி இருந்துச்சு. அடுத்த பீரியட்ஸ் வந்து ஒரு 40 நாளில் வர மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் மந்த்லி கரெக்டாக வந்துட்டு இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 75 kg தான் இருக்கிறாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா இருக்கிறாங்க. இப்போது நமக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். மருந்து மாத்திரைகளையும் தாண்டி நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறது, நம்ம மனசை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, யோகா, உடற்பயிற்சி, தியானம் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் மிகவும் அவசியமானது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. டாடா, பை பாய்.